சொல்லுங்க சொல்லுங்க. சார் அருண, நீங்க என்ன கோர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னு கேக்குறாரு. எம்எஸ்சி ஐடி சார், எம்எஸ்சி ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. எம்எஸ்சி ஐடி. அதான் சொன்னேன், டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது ஏதாவது எடுத்துருப்பான்னு சொல்லியிருந்தேன் நான் கூட. சரி, கரெக்டா வருதுங்க அது. சரிங்க, தேங்க்ஸ். இவருக்கு ஜோசியம் வருமா? இவருக்கு ஜோசியம் வருமா? ஐயா புதன் மறைஞ்சாருங்க ஐயா, லக்னாதிபதி ஜோசி வராதுங்க ஐயா. கரெக்ட். ஆன்மீக சிந்தனை இருக்கும், ஆன்மீக சிந்தனை இருக்கும், ஆனா ஜோதிடத்துல அதிகமா பயணிக்க முடியாதுங்க. கரெக்ட், ஜெயிக்க முடியாது. ஏன்னா ரெண்டுக்குரியவன் பாருங்க யாரு, ரெண்டுக்குரியவன் சுக்கிரன் இங்க இருக்காரு. சுபருடைய தொடர்பு இல்ல, எந்த சுபரும் தொடர்பு இல்ல. தொடர்பு வருதா? சுப தொடர்பு இல்ல. புதன் மெயினானது. புதன் 6ல மறைஞ்சிருச்சு. இவர் ஜோசியம் படிச்சாலும் வராது. அடுத்து இங்க புதன் நீசம் வேற, சுத்தாட்டி. அடுத்து ஏதாவது கேள்வி கேட்கறீங்களா? நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களா? அருண், யாரு சொல்லும் போது மிகச் சிறப்பாக இருந்தது அருண்? நீங்க பேரை எழுதுங்கன்னு சொன்னேன், அல்லது லேடிஸா ஜென்ஸா அப்படியாவது சொல்லுங்க. அருண், அருண் ஐயா, அருண், அருண். சரி, ஓகே. இங்க பாருங்க, பாதகாதிபதியும் மாரகாதிபதியும் குருவா வந்து குரு வளர்த்து போய் நிக்கிறார். இதெல்லாம் ஒரு மைனஸ், இதெல்லாம் ஒரு மைனஸ். இதெல்லாம் கவனிக்கணும். இங்க அவர் குரு ஆஹா ஓஹோ சூப்பரா இருக்காரு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. குரு இவருக்கு மாரகாதிபதி அவர்தே, பாதகாதிபதி அவர்தே. பாதகாதிபதியும் மாரகாதிபதியும் வலு இழக்க வேண்டும், வளர்க்க கூடாது. அந்த அடிப்படையில குரு வளர்த்தது இவருக்கு ஒரு சிக்கல். சுருக்கமா சொல்லணும்னா, அடுத்து வரக்கூடிய சுக்கிர திசையை நீங்கள் ஆவலுடன் எதிர்பாருங்கள். உங்களுக்கு எந்த ஒரு காரியம் செய்தாலும் நீங்கள் வெள்ளிக்கிழமை தான். உங்க கிரகத்திலேயே சுபத்தன்மை உடைய ஒரே ஒரு கிரகம் சுக்கிரன் மட்டுமே. மீதி எல்லா கிரகமும் அவ்வளவு சிறப்பாக அமையவில்லை. சந்திரன் ஆட்சியாக இருந்து அந்த சந்திரன் உங்களுக்கு மாரகாதிபதியாகவும் வரக்கூடியவன். ஆகவே சந்திரன் ஆட்சியாகவும் இருந்தாலும் அங்கே சிறப்பாக இல்லை. உங்கள் 9 கிரகத்திலே மிக வலிமையான இருக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் என்பது வெள்ளிக்கிழமை. எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதை நீங்கள் வெள்ளிக்கிழமை செய்வது மிகச் சிறப்பானது. வேற என்ன சொல்லணுமா? வகுப்பை முடிச்சுக்கலாமா? யாராவது ஒருத்தர். ஐயா இன்னொரு டவுட், தந்தையார் இருக்காரா இல்லையா? தந்தையார் இருக்காரா இல்லையா அருண்? அருண், நெட்டு தீந்து போச்சோல. அருண், என்னையா ஒரு ரீசார்ஜ் கூட பண்ண மாட்டியா 100 ரூபாய்க்கு? நெட்டு தீர்ற அளவுக்கு என்ன பண்ணிக்கிறீங்க? சரி விடுங்க. அவர் டேட்டா முடிஞ்சு போச்சுன்னு போட்டாருங்கய்யா. அதான் ஐயா அவருக்கு டேட்டா முடிஞ்சிருச்சுன்னு போட்டாங்க. ஓ, போட்டாரா? போட்டாப்ல குரூப்ல மெசேஜ் போட்டிருக்காங்க. ஓ, சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இன்றைய வகுப்புல ஏதாவது புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? 7க்குரியவனும் 11க்குரியவனும் வளர்க்க கூடாதுங்க. வளர்த்துட்டாலே 2 பொண்டாட்டி. நல்லா தெரிஞ்சுக்க. பாட்டே இருக்கு, 4 வரி செய்யுள் பாட்டு இருக்கு. அப்புறம் ஐயா ஒசூர் இவர் ஐயா ஒசூர், நீங்க வந்து எதோட படிக்கிறது தப்பு இல்லை. அந்த அக்ஷய ஜோதிட வித்யாலயம் தான் எனக்கு படிச்சேன். அக்ஷய ஜோதிட வித்யாலயம். அதுல ஏகப்பட்ட தவறு. ஐயோ, அதுலதான் ஆக்சுவலி இப்ப கூட ஒரு பாயிண்ட் நீங்க சொன்னீங்க தானே,
ஏழாம் ஏழாம் வரிக்கு வரி இடத்திலிருந்து தவறு. இன்னொரு பாயிண்ட் தப்பா இருக்குமான்னு தெரியல. ஏழாம் வீட்டிலிருந்து 7ஆம் இடத்துல 11 குரு இருந்து யாராவது பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ்றவனை ஒருத்தர் காட்டு பார்ப்போம். 7ல குரு இருக்கவே விடாது. அந்தணன் தனித்து நிற்க அவகீர்த்தி மெத்த உண்டு. அதே ஐயா, மாதிரி அதுல 7ஆம் இடத்துல இன்னொரு பாயிண்ட் ராகுவோ சொல்லியிருக்காங்க. கேதுவோ இருந்தால் அவங்களுக்கு கட்டாயம் 2 மனைவியை கொடுத்துரும். ஐயா, இந்த 6ஆம் அரசி இடத்தில் ராகு இருந்தாலும் டிகிரி வைஸ் பாக்குறப்ப விலகி இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் 2 தாரத்தை கொடுத்துரும். 6ஆம் இடத்துல ராகு இருந்தா அந்த ராகுவ டிகிரியை பாருங்க. பாவக மாறுதல் அடைஞ்சாலும் அடையாட்டியும் ராகுக்கு எது பாவக மாறுதல் அடையாது. அதனால நீங்க கட்டாயம் டிகிரியை பார்க்கணும். நல்லா கவனிச்சுக்கங்க. 6ஆம் இடத்துல ராகு இருந்தா டிகிரியை பாருங்க. ஒரு டிகிரி தான் இருக்கு அப்படின்னா 7ஆம் இடத்துல இருக்குன்னு அர்த்தம். அப்ப அவரு அந்த கரெக்டா அந்த ராகு திசை, ராகு புத்தி அல்லது ராகு சாரம் வாங்கினவனுடைய திசை நடைமுறைக்கு வரும்போது குடும்பம் 2ஆக புழக்கம். நான் நிறைய ஜாதகத்துல பார்த்துட்டேன். சரி, இந்த வகுப்பை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொன்னால் நன்றாக இருக்கும். நாளை வகுப்பு இல்லை. நாளைக்கு குலசாமி கோயிலுக்கு போவதால் எனக்கு விடுமுறை தேவைப்படுகிறது. அதனால் போய்விட்டு நான் சாயந்தரம் லேட் ஆயிரும் வர்றதுக்கு. ரொம்ப டயர்டு இல்ல, நடத்த முடியாது. நாளைக்கு ஒரு நாள் ஓய்வு எடுத்துக் கொள்கிறேன். நீங்களும் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். நாளை கழிச்சு வழக்கம் போல 30ஆம் தேதி வரைக்கும் தினமும் நடக்கும். நம்ம நாளை கழிச்சு 3வது ஸ்டெப்புக்கு போறோம். 3வது ஸ்டெப் ரொம்ப முக்கியமானது. பராசர ஹோரா. இல்ல அது பேரு பாராசாரியம் என்ற ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலை ஆம்பூர் வெங்கடேசன் ஒருத்தர் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். நல்லா கேட்டுக்குங்க. பாராசரியம் அப்படின்ற நூலை நீங்க கட்டாயம் வாங்கணும். அந்த நூலுடைய சிறப்பு என்ன சார் அப்படின்னா, ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு புத்திக்கும் அவர்கள் அழகா விளக்கம் போட்டிருக்காங்க. அந்த புத்தகத்தை கூட காட்டுறேன். அதுவும் விஜயா பதிப்பகத்துல கிடைக்கும். சென்னை கோயம்புத்தூர் விஜயா பதிப்பகத்துல அந்த புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இப்ப என்ன திசா புத்தி நடக்குது அதுல அழகா போட்டிருக்கோம். எங்க காணோம் அந்த ஐயா புத்தகம் பூர்வ பாராசரியமா மூல நூலு ஐயா? சொல்லுங்கய்யா. ஐயா பூர்வ பாராசரியங்களா ஐயா? அது வேற. பூர்வ பாராசரியம் என்பது தஞ்சையில் உள்ள தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்ட புத்தகம். அது வேற. இந்த இருக்காருங்க. சரி தெரியுதா? தெரியுது. இந்த புத்தகம் விலை வெறும் 145 ரூபாய் மட்டுமே. சரி. நீங்க நம்ம குரூப்ல யாராவது ஒருத்தர் ஆர்கனைஸ் பண்ணி பேஜ் 255 புக்கு 255 ஐயா. விஜயா பதிப்பகம் கோயம்புத்தூர். சத்யபாமா காமேஸ்வரன் பாராசாரியம். சத்யபாமா காமேஸ்வரன் எழுதிய இது. அவங்களுடைய நம்பர் கூட விஜயா பதிப்பகத்தினுடைய அந்த லேடி நம்பர் உங்களுக்கு அனுப்புறேன். அவங்க கிட்ட என்னுடைய பேரை சொன்னீங்கன்னா காசு கொஞ்சம் குறைப்பாங்க. ஏதோ கொஞ்சம் குறைப்பாங்க. தபால் செலவு கூட ஃப்ரீயா கூட வாங்குவாங்க. நான் கூட போன் பண்ணி சொல்லிடுறேன். உங்களுக்கு நிறைய போன் வரும். வந்துச்சுன்னா தபால் செலவு இல்லாமல் அவங்களுக்கு நீங்க அனுப்புங்க அப்படின்னு நான் போன் பண்ணி சொல்றேன். நான் நம்பரையும் குரூப்ல போட்டு விடுறேன். நீங்க தொடர்பு கொண்டு மொத்தமா வாங்கி கொடுத்துருங்களேன். போன தடவை கொடுத்த மாதிரி அது என்ன காசோ அனுப்பிடுறோங்க. இல்லைங்க, அது நான் வாங்கி அனுப்புறதுக்கு கஷ்டம். அதனாலதான் நீங்க எல்லாரும் தனித்தனியா போட்டீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆயிரும். அந்த அம்மாவுக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும். எப்படி குறைஞ்சது 15 புக்கு வாங்குவீங்க. அதனால ஒருத்தர் ஆர்கனைஸ் பண்ணுங்க. கார்த்தி புத்தகத்து பேருங்கய்யா, திரும்ப சொல்லுங்கய்யா புத்தகத்து பேரு. சாரிங்கய்யா. இந்த இப்ப எழுதி போடுறேன். எழுதிக்கீங்க. அதனால ஒண்ணும் இல்லைங்க. இந்த போன் நம்பர் கூட எழுதி போட்டுறேன். உங்க முன்னாடியே கூட அந்த அம்மாட்ட பேசுறேன். மணி என்ன 10 மணி ஆச்சு. இங்க பேசுறவனா நான் காலையில பேசிக்கிறேன்.
ஐயா, இந்த நூல்ல என்ன சிறப்புங்க ஐயா சொன்னீங்களா ஐயா? அந்த என்னங்க ஐயா மறுபடியும் சொல்லுங்க ஐயா. ஐயா திசா புத்தி, சூரிய திசை சனி புத்தி நடக்குது அப்படின்னா அந்த சனி எங்க இருக்கணும், சூரியன் எங்க இருக்கணும், எங்க சரி இருந்தா என்ன பலன் அப்படியே போட்டிருக்கோம். சரி சரி சரி. ஆசிரியர் பேரு சத்தியபாமா காமேஸ்வரன், எழுதிக்கங்க. சத்தியபாமா காமேஸ்வரன். தொலைபேசி எண்ணு செல் நம்பர் இப்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. விருப்பமானவங்க வாங்கிக்கங்க. இந்த புக்கு இருந்தா தான் நீங்க ப்ரிடிக்ஷன் எடுக்க முடியும், கரெக்டா இருக்கும். எழுதிக்கங்க. 90 470 87 0 53. செல்லுக்கு அடிங்க. 90 47 87 0 53. ஓகேவா? இந்த வகுப்பை பத்தி யாராவது ஒருத்தர் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, முடிச்சுக்கலாம். யாராவது புதுசா வந்தவங்க சொல்லுங்க. அந்த அம்மா பானு இருக்காங்களா? கோயம்புத்தூர் பானு இருக்கீங்களா? கோயம்புத்தூர் பானு இருக்கீங்களா? பண்ணலாம். சரி, அடுத்த ஆள் சொல்லுங்க சார். வேற யாராவது சொல்லுங்க சார். ஐயா காலையில நீங்க செவ்வாய் தோசை பத்தி சொன்னீங்க ஐயா, அதை நான் தப்பா சொல்லிட்டேன், சாரிங்க ஐயா. அதை பத்தி ஒண்ணும் இல்லைங்க, நீங்க ஒழுங்கா கவனிக்கிறது இல்லைன்னு தெரியுது. அடுத்து ஐயா கார்த்தி பேசுறேன். இன்னைக்கு வகுப்பு ரொம்ப நல்லா சிறப்பா போச்சுயா. நிறைய கேள்விகளுக்கு பதிலும் கிடைச்சிச்சு, நிறைய கேள்விகளும் கேட்டிருந்தீங்க. ரொம்ப சிறப்பா அமைஞ்சதுயா. அது மாதிரி நீங்க அந்த ஏதாவது அருணன் புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்களா சார்? நிறைய புதுசா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா சார், இன்னைக்கு சொன்ன விதி எல்லாம் புதுசாவே இருக்கு. இவர் உமாவதி சென்னை மாம்பழம், வெஸ்ட் மாம்பழம் இருக்கீங்களா? இன்னொருத்தர் இருப்பாரு உமாவதி, 2 பேர் இருக்கீங்களா? இன்னைக்கு எப்படி இருந்துச்சு கிளாஸ்? அதை பத்தி நீங்க சொல்லுங்க. உமாவதி, 2 உமாவதி. பொய் சொல்லக்கூடாது. புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு எத்தனை பாயிண்ட்? ஐயா இன்னைக்கு சொன்னது பாத்தீங்கன்னா இந்த 6, 8, 12 சாரத்தை வந்து இது கொஞ்சம் புதுசா இருந்ததுங்க ஐயா. ஓகே. 6, 8, 12 சாரத்தை வாங்கினாலும் வந்து சொல்லியிருந்தீங்க, அது கொஞ்சம் புதுசா இருந்தது ஐயா. ஓகே. அடுத்தீங்க அந்த உமாவதி. எல்லா நாளுமே நல்லா தான் புது ஐயா சார். இன்னைக்கு ஒரு கிளாஸ்ல ஒரு 10 செய்தியாவது புதுசா இருக்கணும், பாயிண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி எத்தனை பாயிண்ட் எடுத்திருக்கீங்க இன்னைக்கு? நீங்க பாயிண்ட் எடுத்து 7ஆம் இடம் 11ஆம் இடம் அதிபதி வலுக்க கூடாது. 7ஆம் இடம் ஆட்சி 11ஆம் ஆட்சி இருதார யோக தரும். மனசுல பத்தி நல்லா மனசுல பத்தி. ஐயா இந்த பாட்டே இருக்கியா? நான் அனுப்பி வைக்கிறேன், அந்த பாட்டே அனுப்பி வைக்கிறேன். நான் கிளாஸ் நடத்துறதுக்கு பூரா ஆதாரத்தை அப்பைக்குமா கொடுக்குறேன்ல. நேத்து கூட வத்தல கொண்டு அம்மா பேசும்போது ஒரு பாயிண்ட் சொன்னேன். இந்த பையனுக்கு இளையவர் இல்லை, அப்படியே இருந்தாலும் பிறந்து இறந்திருப்பான், அல்லது கன்சீவ் ஆகிறப்ப அபாசனம் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா ஆமாங்க அபாசனம் ஆயிடுச்சுன்னாங்க. நானா சொல்லல, அதுக்கு விதிதான் சொன்னேன். 3க்குரியவன் செவ்வாயோடு சேர்ந்து 6, 8, 12 அமர்ந்தால் இளையவன் இல்லை, இருந்தாலும் பிறந்து இறப்பான் என்பது ஜாதக விதி. அது அப்படி நடந்துருச்சா?
அந்த பாட்டையும் உங்களுக்கு நீங்க அனுப்பி செஞ்ச பாத்தீங்களா? எத்தனை பேர் அந்த பாட்டை எழுதுனீங்க? நான் எழுதுனேன் ஐயா. ஆஹ் அப்ப சும்மா நம்ம அப்படியே வாய்க்கிறதும் அடிக்க கூடாது. கிரக விளக்கத்தை சொல்லி சார் பாயிண்ட் சொல்லணும். இதுதான் நினைச்சு நிக்கும். சும்மா சார் கெஸ்ஸிங் 6 அடிக்கிறதுலாம். 6 சொல்லுங்க 8 சொல்லுங்க. 12 பாவ கிரகங்கள் இருந்தா சார் 6 8 12 பாவ கிரகங்கள் இருந்தா பலன் தானே சார் ரொம்ப நல்லது. சார் பாவக்கிரகங்கள் இருந்தா நல்லது சார். நல்லது. மறைவு ஸ்தானத்தில் பாவக்கிரகங்கள் இருந்தா நல்லது. செவ்வாய் தான் நல்லது கேந்திரத்தில் தானே சார். திரிகோணம். ஆமா, கேந்திரத்தில் திரிகோணத்தில் சுபர்கள் இருப்பது நல்லது. ஐயா, கரெக்ட் சார். இந்த தேங்க்யூ. 100 கேள்விக்கு விடை கண்டுபிடிக்கிற அப்படின்னு கோர்ஸ்ல சேர்ந்தவங்க எனக்கு போன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒருத்தர் கூட போன் பண்ணல. கடலூர்ல இருந்து ஒருத்தர் தான் போன் பண்ணாரு. மீதி வேற சும்மா போன் பண்ணுங்க, ஒரு விஷயம் சொல்லணும். ஓகே சார் ஓகே, பணியின் காரணமாக பணியின் காரணமாக கொஞ்சம் தவறி விட்டேன் சார். நாளைக்கு பேசுறேன் சார், நேரா பேசுறேன் சார். சரி சரி சரி, மகிழ்ச்சி, சந்தோஷம். நாளைக்கு வகுப்பு இல்லை, நாளை கழிச்சு இரவு நடக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இன்னைக்கு வகுப்பு வந்து சாமி கும்பிடாம ஆரம்பிச்சிட்டோமோ? அது இப்பதான் ஞாபகம் வருது எனக்கு. சரி, ரெண்டுக்கும் சேர்த்து நல்லபடியா முடித்து கொடுத்த இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் நமச்சிவாயா. ஓம் நமச்சிவாயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா.